குலதெய்வம் இல்லாமல் முன்னோர்கள் வருவாங்களா? ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் சிலர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் முகத்தில் பல கேள்விகள் இருந்தன. அவர்களுக்கு முன் வெள்ளை தாடியுடன் ஒரு முனிவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு முனிவர் மெதுவாக கண்களைத் திறந்து பேச ஆரம்பித்தார். மக்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பல விஷயங்களை தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள். பணம் தேடுகிறார்கள், புகழ் தேடுகிறார்கள், அதிகாரம் தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து போகும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தங்கள் முன்னோர்கள். நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களின் வாழ்வுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. குலதெய்வம் இல்லாமல் முன்னோர்கள் வருவாங்களா? இந்த கேள்வி பலருக்கும் புரியாமல் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் என்பது ஒரு காவலன் போல இருக்கும். ஒரு வீட்டின் கதவுக்கு முன் காவலர் இருப்பது போல ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் காவலன். அந்த காவலன் யார் தெரியுமா? அவன் நம்முடைய முன்னோர்களின் வேண்டுகோளை ஏற்ற தெய்வம். பல தலைமுறைகளுக்கு முன்பு உங்கள் தாத்தா, பாட்டிகள், அவர்களின் முன்னோர்கள் ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் அந்த தெய்வத்திடம் வேண்டினர், எங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று. அந்த நாளிலிருந்து அந்த தெய்வம் அந்த குடும்பத்தின் காவலனாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கு குலதெய்வம் என்று பெயர் வந்தது. மக்களே, ஒரு வீட்டிற்கு வேறு இல்லாமல் மரம் வளருமா? வேரே இல்லாத மரம் சில நாளில் உலர்ந்துவிடும். அதேபோல குலதெய்வத்தை மறந்த குடும்பம் மெல்ல மெல்ல தன் வேரை இழக்க ஆரம்பிக்கும். பலர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள், முனிவரே, எங்கள் வீட்டில் அமைதி இல்லை. என்ன செய்தாலும் முன்னேற்றம் இல்லை. பணம் வந்தாலும் நிலைக்கவில்லை. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். உங்கள் குலதெய்வம் யார்? பலருக்கும் தெரியாது. அதுதான் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. மக்களே, குலதெய்வம் என்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல. அது ஒரு உறவு. உங்கள் குடும்பம், உங்கள் முன்னோர்கள், உங்கள் வாழ்வு, இந்த மூன்றையும் இணைக்கும் பாலம்தான் குலதெய்வம். அந்த பாலம் இல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக வராது. அதனால்தான் நான் சொல்கிறேன், குலதெய்வம் இல்லாமல் முன்னோர்கள் வருவாங்களா? வரலாம். ஆனால் முழு அருளோடு வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் வேண்டுதல் அந்த தெய்வத்தின் வழியாகத்தான் வருகிறது. நீங்கள் குலதெய்வத்தை நினைத்தால் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் அதை மறந்தால் அவர்கள் மனதில் ஒரு குறை இருக்கும். அதனால்தான் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒரு குடும்பம் வருடத்தில் ஒருமுறை கூட குலதெய்வ கோவிலுக்குப் போய் வணங்க வேண்டும். அங்கே சென்று சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். மக்களே, நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் பயப்பட வேண்டாம். முதலில் உங்கள் குலதெய்வத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். ஏனெனில் ஒரு மரத்தின் கிளைகள் உலர்ந்தாலும் அதன் வேர் உயிரோடு இருந்தால் அது மீண்டும் வளர்ந்துவிடும். அதேபோல ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் அது மீண்டும் உயர்ந்து நிற்கும். அதனால் மக்களே, உங்கள் வாழ்க்கையில் எதை மறந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள், உங்கள் குலதெய்வத்தை. அது உங்கள் குடும்பத்தின் காவலன். அது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம். அது உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை. நீங்கள் அதை நினைத்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் அருள் குறையாது. அதை மறந்தால் வாழ்க்கை வழி தெரியாமல் போகும். இதை கவனமாக நினைவில் கொள்ளுங்கள். குலதெய்வம் இருக்கும் இடத்தில் முன்னோர்களின் அருள் இருக்கும். குலதெய்வத்தை மறந்த இடத்தில் வாழ்க்கை வழி தவறும். அப்படி சொல்லி முனிவர் மீண்டும் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் அமைதியாக அந்த வார்த்தைகளை நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.